ஒரு டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின் 2p plus 1 by p equal to 4. pq plus 1 by 8p cube equal to what? பொதுவாக அல்ஜிப்ராவில் கேட்டால் இதே ஃபார்மெட்டில் இது இருந்தால் நல்லா இருக்கும். அப்படி தான் ஈஸியாக செய்ய முடியும். இதே ஃபார்மெட்டில் என்னால் மாற்ற முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுதேன். 2p plus 1 by p equal to 4. 2ஆல் இதையும் டிவைட் பண்ணுதேன், இதையும் டிவைட் பண்ணுதேன், இதையும் டிவைட் பண்ணுதேன். 2pனா என்ன வந்துடும்? 2ஆல் டிவைட் பண்ணால் p. இங்கே ப்ளஸ் 1 by 2p 4 by 2 2. கிட்டத்தட்ட இந்த ஃபார்மெட்டு வந்துட்டு. ஓகே, pq plus 1 by 8p cube இதை இந்த ஃபார்மெட்டில் மாற்றுறோம். p cube 1 by 2p whole cube. a cube plus b cubeனா ஃபார்முலா a plus b whole cube minus 3ab ப்ராக்கெட்டுக்குள்ளே a plus b. இங்கே என்ன படியாச்சு? b cube 1 by 2p ப்ராக்கெட் இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். cube is equal to என்ன செஞ்சிடலாம்? ஒரே நிமிஷம், ப்ராக்கெட்னா சூப்பர். இப்போ என்ன வந்தால் a plus bக்கு b 1 by 2p whole cube minus 3 ஏக்கு பதிலாக p bக்கு பதிலாக 1 by 2p a plus bக்கு b plus 1 by 2p. இது வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதனால் 2 cube minus 3 இதையும் அடிச்சிட்டோம்னா 1 by 2 into 2. இந்த 2 அடிச்சிடலாமா? 8 minus 3 5. நன்றி. இது ஒரு அழகான சம். இப்படி இருக்குது சம்மு. 1 plus 2 by 3 ஒன்னோட ஆட் பண்ணணும்னா ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. இந்த 3ஐ கொண்டு 2 ஆட் பண்ணிடலாம். 5 கீழே உள்ள 3ஐ அப்படியே போட்டால் போதும். ஒன்னோட ஆட் பண்ணால் ஈஸியான மெத்தடு. இப்போ அந்த ஒரு 1க்கு கீழே இந்த 5 by 3 இருக்குது. இது அப்படியே தலைகீழே போட்டோம்னா என்னதான் மாறிடும்? 3 by 5. மூணால் என்ன இருக்குது? 1 இருக்கா? ஆட் பண்ணிடுவோமா? 5ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணோம்னா 8 by 5. இந்த 8 by 5 எதுக்குள்ளே இருக்குது? 1க்கு கீழே இருக்குது. அதை அப்படியே மேலே போட்டோம்னா என்ன வந்துடும்? 5 by 8. இதை ஆட் பண்ணிட்டோம்னா என்ன வந்துடும்? 8ஐயும் 5ஐயும் கூட்டிட்டோம்னா 13 by 8. இந்த 13 by 8 என்னது இருக்குது? 1க்கு கீழே இருக்குது. அதை அப்படியே தலைகீழ போட்டோம்னா 8 by 13. இதை இந்த ஒன்னோட ஆட் பண்ணிட்டோம்னா 21 by 13. இதை ஆட் பண்ணால் 21 by 13. இது 1க்கு கீழே இருக்குது. அப்படியே தலைகீழ போட்டோம்னா 13 by 21. இங்கே 1 இருக்குது. ஸோ மேலே கீழே ஆட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் 34 by 21. இது ஒரு டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காங்கன்னா a plus b plus c வந்து 30 a square plus b square plus c square equal to 69. ab plus bc plus ca equal to what? இதுதான் கொஸ்டின். ஃபார்முலா நமக்கு தெரியும். அல்ஜிப்ரா ஃபார்முலா a plus b plus c ஹோல் ஸ்கொயர்னா a square plus b square plus c square plus 2 ab plus bc plus ca. a plus b plus cக்கு பதிலாக 30 போட்டாச்சு, ஸ்கொயர் பண்ணியாச்சு. a square plus b square plus c squareக்கு பதிலாக அவன் கொடுத்த 69 போட்டாச்சு. இது 2, இதுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். 13 ஸ்கொயர் 169. 69 + 2x. 2x வேணும்னா 69 அப்படியே அங்கே கொண்டு போயிட்டோம்னா என்ன வந்துடும்? மைனஸாக மாறிடும். அதாவது 100ஆக மாறிடும். 169 - 69 வந்து 100. 2x வந்து 100. அதாவது x = 50. அதாவது ab + bc + ca = 50. தேங்க்யூ. இது ஒரு டிஎன்பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின். 2/3 ஆஃப் ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் இருக்குது. முதல்ல ப்ராக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணணும். 5 × 6 30. 30 + 1 31/6. 4 × 8 32. 32 + 3 35/8. 6ஐயும் 8ஐயும் எல்சிஎம் எடுத்துட்டோம்னா, எல்சிஎம் எடுக்கிறது என்னது? 6க்கும் 8க்கும் காமனாக டிவைட் ஆகக்கூடிய நம்பர் 2. அந்த 2ஐ கொண்டு 6ஐ ஏதாச்சும் ஒரு நம்பரை கட் பண்ணோம்னா 3. 3 8s are 24. இந்த 6 24ல் எத்தனை டைம்ஸ் இருக்குது? 4 மட்டும் இருக்குது. இதை மல்டிபிள் பண்ணால் இந்த நம்பர். 8 24ல் எத்தனை மட்டும் இருக்குது? 3 மட்டும் இருக்குது. 3 டைம்ஸ். அதை கொண்டு இதை மல்டிபிள் பண்ணியாச்சு. இந்த 2/3 கொண்டு வந்துட்டு இருக்கேன். இதெல்லாம் சப் பண்ணோம்னா 19/24. இதை கட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் 19/36. வணக்கம். ஒரு டிஎன்பிஎஸ்சியோடைய ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். 4 * 8 வந்து 144. 6 * 9 வந்து 225. 7 * 10 = என்ன அப்படின்னு கேட்கான். இதில் நிறைய கான்செப்ட் இருக்கும். இந்த சம்மில் என்ன கான்செப்ட்னா, 4ஐயும் 8ஐயும் கூட்டிட்டோம்னா ஆட் பண்ணிட்டோம்னா 12. 12 ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா 144. 6 + 9 15. 15 ஸ்கொயர் 225. அப்போனா 7 + 10 17. 17 ஸ்கொயர் பண்ணோம்னா 289. நன்றி.